ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களிடத்துலேருந்து பாணி. ஸோ இன்றைக்கி சண்டே Q&A செஷன். ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் இப்படி ஒன்றா பார்த்துட்டு வரலாங்களா? ஸோ முதல்ல நம்மளுடைய அன்பு நேயர் மதுபாலன். ஸோ அவர் என்ன கேட்குறாருனா, நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி. 99.9999% வெற்றிடம் என்றால் மீதி இருக்கக்கூடிய 0.000001% என்ன அப்படின்னு கேட்குறாரு. அவ்வளோதான். நாம் இந்த மொத்த அண்ட சராசரம் எல்லாமே அவ்வளோதான். 0.000001% தான் மித்த எல்லாமே. மித்த எல்லாம் இருக்கக்கூடிய 99.9999% என்னங்க வெற்றிடம் தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை நம்மளுடைய வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தோன்னு வச்சுங்களேன். இப்போ நம்மளுடைய ஒரு அணுவும் இதே மாதிரி தான். நம்ம அணுவால் சேர்ந்தது தான் இந்த உடல், மொத்த அண்ட சராசரம் எல்லாமே. அணுவே 99.9999% வெற்றிடம் தான்னா அப்போ நம்ம என்ன? நம்மவும் வெற்றிடம் தான். அப்போ நம்மளுடைய வாழ்க்கை என்ன? நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்ன? எல்லாமே வெற்றிடம் தான். ஆனால் நம்மளுடைய கவனம் எங்கே போகுதுன்னா, அந்த 0.000001% போய் நின்றுக்கிட்டு என் வாழ்க்கையே எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை, நான் நினச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது, என் உடம்பு நான் சொன்னதை கேட்க மாட்டேங்குதுன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மனமானது எந்த விதமான அணுக்கூறுகள்னால் ஆனது கிடையாது. ஆனால் இந்த மனமானது எல்லா அணுக்கூறுகள்னால் ஆனதையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு இயக்கிக்கிட்டு இருக்கு. அதனால தான் அதுக்கு ஃபிசிக்ஸில் அப்சர்வேஷன் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? நம்ம நினைக்கும் பொழுது தான் ஒரு அணு அப்படிங்கிறதுல அந்த எலக்ட்ரான் அப்படிங்கிறது உருவாகும். அது வரைக்கும் அது சும்மா இருக்கும். ஆனால் எந்த செயலும் இல்லாமல் சும்மா இருக்கும். நம்ம சிந்திக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த ஆற்றல் அப்படிங்கிறது ஒன்று உருவாகுது. அப்படி தான் நம்மளுடைய முதல் பிறப்பு அப்படிங்கிறதே ஏற்பட்டது. எப்படி பிரம்மத்திலேருந்து பிரிஞ்சோம், அந்த ஒரு அசைவுன்னு ஏற்பட்டதுனால தான். அந்த அசைவு எப்படி வந்தது? ஏற்கனவே இருந்தது, உயிர்கள் ஏற்கனவே இருந்தது. ஆனால் அந்த உயிர்கள் இருந்ததுங்கிறதுக்கு தன்மை எப்போ வந்ததுன்னா அந்த அசைவுன்னு ஏற்பட்டது. அப்போ அந்த மனம்னு அந்த இடத்துல ஒன்று உண்டாச்சு அப்படிங்கிறதுல இருந்தால் எல்லாமே வந்தது. யோகா வசிஷ்டம் இதெல்லாம் தெளிவாக பார்த்துருக்கோம். அப்போது இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா, அந்த 0.000001% மேலே கவனத்தை வச்சுக்கிட்டு இந்த உலகமே வந்து எனக்கு எதிராக நிற்கிதுன்னு நினச்சிக்கிட்டு என்னால் எதுவுமே மாற்ற முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கு. எப்பா ஐயாச்சாமே, 99.9999% வெற்றிடம் தான் ஐயா. அந்த வெற்றிடங்கிறது என்ன? பூரா சக்தி மையா. உனக்கு வேணுங்கிறத செய்ய ஐயாச்சாமே, ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கிறேன்னு நம்ம சொன்னோம்னா யாருமே கேட்டுக்க மாட்டாங்க. தப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், நான் இப்படி நினச்சோன்னா டிஷ்யூ அப்படின்னு எங்கேயாவது என் கையில் நெருப்பு வர வைக்க முடியுமா? இன்னும் அதுக்கு பழகலை. என்னுடைய மனம் இன்னும் கூட அந்த 0.000001% மேலே பற்று வச்சுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இப்போ என்னால் என்னை மாற்றிக்க முடியுமான்னு கேட்டால் மாற்றிக்க முடியும். அந்தளவுக்காவது ஆண்டவன் நமக்கு அறிவு கொடுத்துருக்குன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. முன்னாடி ஒன்று வருத்தப்பட்ட காலமெல்லாம் போய் இன்றைக்கி மனசு அமைதியாக இருக்கக்கூடிய நிலைமைக்கு வருது. அப்போ இதிலிருந்து நமக்கு முன்னேற்றம் வரும். அப்போ அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனில் நம்ம வந்ததுனால தான் நம்ம உங்களுக்கு சொல்ல முடியுது. அப்போ அவ்வளோதான், மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இப்போ நான் எப்படின்னா, நீங்களும் அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்னை விட முதிர்ந்த ஆன்மாவாக இருக்கலாம், முதிர்ந்த அறிவுடையவர்களாக இருக்கலாம். இப்போ டான்னு உங்களுக்கு வந்து அந்த 99.9999% ஈஸியாக ஆக்டிவேட் பண்ணியிருப்பீங்க. முழுசும் பண்ண முடியலனாலும் பகுதியாவது பண்ணலாம்ல. அப்போ நம்மளுக்கு நினச்சதெல்லாம் உடனே அப்படி நடக்க ஆரம்பிக்கும். எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். இப்போ மொத்த அண்டமும் அணுவினால் உண்டானது. அந்த அணுவினால தான் நாம் உருவாயிருக்கோம். இப்போ எல்லாமே வெறும் வெற்றிடம் தான். அப்படின்னா என்ன? மொத்த சக்தி மையம் அப்படியே இருக்குது, நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுக்கிட்டு வீண் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அதனுடைய அர்த்தம். சரிங்களா? ரைட். அடுத்தது அனானமஸ் ஜி அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாருன்னா, நெத்திலன்னு எனக்கு பித்ருதோஷம் உள்ளது, நீங்கள் என்ன செய்வது? நான் ஒன்றும் செய்யலைங்க உங்களுக்கு பித்ருதோஷம் வந்ததுக்கு. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை சாமி, என்னை ஆள் விடுங்க, இருக்கிற பஞ்சாயத்தே போகுது. ஏதாவது பூஜைகள் இருந்தால் சொல்லவும். இப்போ என்னால் ஈஸியாக பண்ண முடியும். சார்வாள் எனக்கு உடனே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மெயில் ஐடி இருக்குது, இல்லை இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, என்னை உடனே வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எதாக இருந்தாலும் சொல்லிடுறேன்னு சொல்லுவேன். அப்புறம் அவர் கூப்பிடுவார். அவர் பதைக்க இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு 4-5 விஷயத்தை சொல்லுவேன். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டெயிலாம் இருக்குங்க. போய் எல்லாம் அமௌண்ட்டு போட்டு விட்ருங்க, எல்லாம் ரெடி பண்ணிடலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லையும் பண்ணிடலாங்க. என்னால் அழகாக பேச முடியும். அந்த திறமையை வந்து சாமி கொடுத்து அனுப்பியிருக்கு. நல்லா பேச முடியும் என்னால். இப்போ நினச்சேனே ஒரு ஈஸியாக போத்திடலாம். சில ஆயிரங்கள்லேருந்து சில லட்சங்கள் வரைக்கும் ஈஸியாக நம்மளால் கறந்துட முடியும். நமக்கு தேவையில்லை இல்லைங்களா? போன வாரம் தானே Q&Aல சொன்னேன், பித்ருதோஷம் அப்படின்னு ஒன்று இருந்தால் அது எப்படி நீக்குவது அப்படின்னு சொல்லிட்டேன்னு. அப்படின்னா என்ன, அதை எப்படி நீக்கிறதுன்னு போன வாரம் Q&Aல தானே சொன்னேன். நம்ம மக்கள் Q&A பார்க்குறது விட்டுறீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் நம்ம வீடியோவே எனக்கு தெரிஞ்சு பெருசாக யாரும் பார்க்குறதே இல்லை. தவறில்லை, தேவைப்படக்கூடிய அவர்களுக்கு போய் சேருது இல்லையா? சரி, இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம்? போன வீடியோவை கொஞ்சம் பாருங்கள், டீட்டெயில்டாக இருக்கும். இருந்தாலும் நான் இப்போ கேட்டேங்கிறதுக்காக சொல்லிடுறேன். என்ன பண்ணலாம்? ஏன் முதல்ல பித்ருதோஷம் வந்தது? பெரியவங்க இருந்தாங்க, பெரியவங்களை வந்து நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம். அவர்கள் மனம் நொந்தார்கள்,
மனம் நொந்துட்டும் நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் அந்த நொந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வினை நம்ம ஏதாவது ஒரு வகையில் அந்த எனர்ஜி நம்மளை தாக்கும். ஒன்று இல்லை மனம் நொந்தவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு சில சாபங்கள்னு கொடுத்துருக்கலாம். அந்த மனம் நொந்த காரணத்தினால எண்ணங்களுக்கு வலு உண்டு, சக்தி விரூபம் தான் எண்ணம்னு பார்த்துருக்கோம். அப்போ அது வந்து நம்மளுடைய வாழ்வியலை ஏதோ ஒரு வகையில் தாக்கும். என்னங்க இப்போ பல தலைமுறைக்கு தாக்குமா? தாக்கும். ஏன் தாக்காது? அவர்கள் சொன்னதனுடைய விதம், நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன்ல, அதுபோல் நீயும் குழந்தையும் உன்னுடைய வம்சமும் கஷ்டப்பட்டு அப்போ தாண்ட நீ திருந்துவேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த அளவுக்கு அவங்க மனம் நொந்த அளவுக்கு நம்ம நடந்திருந்தோம்னா அப்போ அதற்கு உண்டான விலை கொடுக்கணும் இல்லையா? இது நியாயம் தானே? ஸோ அந்த ஒரு நிலையை நம்ம அனுபவிக்கிறோன்னு அர்த்தம். அப்போ இது என்ன வழி? வயதில் முதிர்ந்தவர்களுக்கு நம்ம போய் உதவி செய்கிறது, பெரியவர்கள் நினச்சி நம்ம வேண்டி நிற்பது, மன்னிப்பு கேட்பது, இறையிடம் திருவருளிடம் மன்னிப்பு கேட்பது, நமக்கு நல்லது ஒரு நிலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்வது, முடிஞ்ச அளவுக்கு இயலாதவர்களுக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்லக்கூடியதில் அதுவும் ஆத்மார்த்தமாக இதை செஞ்சால் எனக்கு நல்லதாம்மா இந்தா வாங்கிங்க அப்படி இல்லை. இந்த இயலாதவர்களுக்கு உதவின்னா ஏற்கனவே அவன் 10 கோடி ரூபாய்க்கு சொத்து 10 உள்ளவனாக இருப்பான். அவனுக்கு ஏற்றம் பிடிச்சி ஒரு 1 கோடி ரூபா வேணும்னு இன்னும் வச்சு ஆசைப்படுவான். அவனுக்கு கொண்டே கொடுக்கறது கிடையாது. சரிங்களா? உண்மையிலுமே இயலாமை இல்லை, ஒரு வாய் சோறு இல்லாமல் எனக்கு இப்படி கஷ்டப்படுறேனே அப்படின்னு இருப்பாங்களே அவங்களுக்கு போவது. இன்றைக்கி தான் எல்லாம் இந்த ஹோமிலெல்லாம் கொண்டு எல்லாம் விட்டுறாங்களே இல்லையா? தெருவில் விட்ட காலமும் உண்டு, இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கி தான் ஹோம் அதில் ஏதோ ஒன்றுங்க. உண்மையிலுமே இயலாதவர்கள், வயதில் முதிர்ந்தவர்கள், உடலால் முடியாதவர்கள், அவர்களுக்கு உதவி செய்வது மனதார செய்யணும். இது செஞ்சால் எனக்கு நல்லதுன்னு செய்யக்கூடாது. அவர்களுக்கு செய்ய வேண்டுங்கிற கடமையை மனசில் எடுத்துக்கிட்டு செய்யணும். அப்போ அது கூடவே நம்மளுடைய தினசரி வேண்டுதல். நம்மளுடைய மூதாதையர்கள் நேரடியாக நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு நம்ம தீங்கு செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் 2-3 தலைமுறைக்கு முன்னாடி நடந்திருக்கும். அவங்க அப்படி ஏதாவது சாபம் கொடுத்து நமக்கு தெரியாது. அப்போ அதை சாதகம் காட்டும். அப்போ அதில் இப்படி ஒரு நிகழ்வு இருக்குன்னா, இது காசு போத்துற ஜோசியர் இருந்தார்னு வச்சுங்களேன், அவர் 4-5 பரிகாரம் பண்ணுற கூட டைப் வச்சுருப்பார். அங்கே ஒன்றுன்னா இருந்தாலும் ஒரு 10,000 பிடுங்கிட்டு அந்த 10,000 ஒரு 4,000 ஒரு அனுப்பிச்சுடுவார். எல்லாம் ஒன்றும் வேண்டாம். மொத்த பிறப்பே நம்மளுடைய சொந்த மனசினால தான் நடந்தது அப்படிங்கும் பொழுது அதற்கு தீர்வு எப்படி வரும்? நம்மளுடைய மனசே நமக்கு தீர்வு கொடுத்துரும். சரிங்களா? குடும்பம் அப்படிங்கிறது பல மனங்கள் சேர்ந்த ஒரு இடமாக மாறுது இல்லைங்களா? ஸோ அதனால இந்த மனங்கள் ஒன்றுக்கொன்று பிணைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் அந்த பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ இதுக்கு எது தீர்வு? 3வது ஒரு மனுஷன் சுவாகான்னு சொன்னால் தீந்துருமா? ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் அவங்க ஏன்னா சொந்த ரத்தத்துக்குள்ளே பிணைக்கப்பட்டிருக்கோம். அது நாம தான் மன்னிப்பு கேட்கணும். அப்போது இப்போது உங்களுக்கு பித்ருதோஷமே இல்லைங்க, சாதகம் பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்படி இல்லை, பரவாயில்ல. அப்போ நமக்கு இல்லை, மூதாதிரிகளை ஓடி போயிருங்க என்னை தொந்தரவு பண்ணேன்னு சொல்லிடலாமா? இல்லை, தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஏதோ ஒரு தவறு பண்ணியிருப்போம். அவர்கள் நல்லது ஒரு மனம் கொண்ட காரணத்தினால அவர்கள் நம்மளை மன்னிச்சிருப்பாங்களா இருக்கும். சரி பரவாயில்ல, ஏதோ தெரியாமல் பண்ண அப்படின்னு விட்டுருப்பாங்களா இருக்கும். அப்போ நாமும் அந்த மன்னிப்பு கேட்க வேண்டியது தான். இப்போ இது நம்மளுடைய மூதாதையர்களுக்கு மட்டும் கேட்கலாமா? நம்மளுடைய முற்பிறவிகளில் நாம் செய்த தவறுகளும் இருக்குமே, யாருக்கு செஞ்சோமோ இல்லையா, அப்படியும் கூட இருக்கலாம் இல்லையா? அப்போ இறைகிட்ட என்ன பொதுவாக கேட்டுறது? எப்பிறப்பில் நான் எந்த தவறு செய்திருந்தாலும் அந்த தவறுக்கு என்னை மன்னித்து அருள்வாயாக. எந்த ஆன்மாக்கு நான் என்ன தவறு செஞ்சுருந்தாலும் அந்த தவறை மன்னித்து அருள்வாயாக. குரு நிந்தனையோ தெய்வ நிந்தனையோ ஏதொன்றும் செய்திருந்தாலும் அதிலிருந்து என்னை மன்னித்து அருள்வாயாக. இனியும் எந்த தவறும் செய்யாதிருக்க நல்ல அறிவும் நல்லதோர் ஞானமும் எமக்கு தந்தருளே, எம் உள்ளும் உடனும் இருந்து அருள் செய்து அருள்வீர்களாக. இதை மனசார வேண்டிக்கணும். சும்மா வாய் வார்த்தையாக சொல்கிறதில்ல. நான் வேண்டதை உங்களுக்கு அப்படியே நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதுக்கு வித்தியாசம் தெரியும். உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உங்களுடைய மனோநிலை மாற்றத்தில் வித்தியாசம் தெரியும். அப்போ இது அப்படியே உங்களோட உள்ளார்ந்து அப்படி மனசார இருந்தது வேண்டும் பொழுது உடனடியாக உங்களுக்கு நல்லதோர் மாற்றம் கிடைத்தே தீரும். கிடைக்கும் பொழுது முதல்ல விளக்கு பற்ற வச்சுட்டு அந்த தீபத்தின் முன்னாடி நின்று அதை சொல்லணும். இதுதான் மேட்ரு. ஏன்னா நம்ம இதையும் முந்தின தடவை ஒரு Q&Aல பார்த்துருக்கோம். நீரும் நெருப்பும் பஞ்சபூத தத்துவத்தில் ஆகாய வெளி அப்படிங்கிறதுல நேரடியாக நம்மளுடைய வேண்டுதல்களை கலப்பதற்கு உண்டான ஒரு பேருதவியாக இருக்குது. அதையும் நீரை காட்டிலும் நெருப்பு இன்னும் துரிதமாக வேகமாக வேலை செய்யும். அண்ட வெளியில் கலப்பதற்கு இன்னும் துரிதமாக வேலை செய்யும். அதனால தான் தீபத்தின் முன்னாடி இருந்து அந்த தீபத்தை பார்த்தோ இல்லை தீபத்தை மனசில் ஒருநிலைப்படுத்தி நிறுத்தியோ வேண்டுவது அப்படிங்கிறது. இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. மனசில் ஏதாவது ஒரு எண்ணம் உதிக்கும், இந்த திருக்கோயிலுக்கு போயிட்டு வான்னு. அந்த திருக்கோயிலுக்கு போய் அங்கே ஒரு நாள் இருக்கிற போல் ஒரு கொஞ்சம் நேரத்தை, சரி ஒரு நாள் இருக்க முடியல, இருக்கணும், நல்லது இருக்கிறது, இல்லை ஒரு அரை நாளாவது அங்கே இருந்து அந்த கோயிலினுடைய முழு சக்தியும் உள்வாங்கி கொண்டு மனசு ஒருநிலைப்படுது. அங்கே போய் உட்காந்து நெட்ஃப்ளிக்ஸில் பிஞ்சு வாட்ச் பண்ணுறது, குழந்தைகளை கையா முய்யான்னு கற்று விட்டு ஓட விட்டுருக்கிறது, போய் செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறது, அதுக்காக நம்ம அங்கே போகிறது இல்லை. சரிங்களா?
போய் தெய்வத்துக்கிட்ட ஒருநிலைப்பட்டு நின்று இந்த மாதிரி எதாக இருந்தாலும் இப்படி ஒன்று வேண்டும் பொழுது இது திருவருளின் கருணையினால் இந்த ஒரு திருக்கோவில் நமக்கு வந்து கிடைக்கப்பெற்றது, நீங்கள் குறிகாட்டி கொடுத்தீங்க, நான் வந்தேன், ஸோ எனக்கு மன்னி தரவில்லைன்னா அங்கேயும் போய் அதைத்தான் கேட்கறதுக்கு தான் போகிறோம். அதனால தான் திருவள்ளுவர் அந்த இடத்துல வழிகாட்டுது. அப்படி அங்கே போயிட்டு வரும்பொழுது நம்மளுடைய அதுபோல் இதுபோல் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று தோஷங்கள் இருந்தாலும் அது முழுமையாக உடனடியாக நீங்கிவிடும். இது எல்லாம் இந்த உடனடி அப்படிங்கிறது எதை பொறுத்து? அவரவர்களுடைய மனது எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. சரிதானுங்களா? ரைட். நம்மளுடைய என்டி டாக்ஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமனாக தான் சொல்லியிருந்தேன், எங்கப்பம் குதிரைக்குள்ள இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மக்களே கமெண்ட்லேயே வந்து இது பண்ணிட்டாங்க. அதில் ஒரு கமெண்ட்டு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்தது. கீழக்கீர் முருகன் தானாம், பேசாமல் எப்பவும் போல் முருகரை கும்பிடுங்க, போங்க போங்க, திருந்துங்களேன், யாரிடமாவது ஏமாறாமல் இருங்க, அவ்வளவுதான்னு அவர் நல்லதுக்கு சொல்கிறார். போய் இருக்கிற தெரிஞ்சது கும்பிடியா, நமக்கு எல்லாத்துக்கும் பெருந்தெய்வங்கள்னு இருக்குது, சித்த பெருமக்கள்னு எல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க, அதை போய் கும்பிடியா அப்படின்னு தான் அவர் சொல்கிறதோட நியாயம். ஆனால் இவர் இப்படி சொல்லக்கூடியவர் இப்படி ஒன்று சொல்கிறார், இவர் கொஞ்சம் புரிஞ்சிருக்கிறாரு, அதை சொல்கிறார் மனுஷன். ஆனால் நம்மளுடைய மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த விவேக் ஜோக் ஒன்று பார்த்துருக்கீங்களா? அவன் இந்த விவேக் பாட்டுக்கு முட்டி போட்டு இப்படி ஆடிட்டே இருப்பான். இவர் வந்து ஹிமாலயாஸ்லேருந்து வந்தாராம், இத்தனை வருஷம் உயிரோடு இருக்க, அந்த மாதிரி கதை கட்டுவாங்க தெரியுமா? நம்மளுக்கு பண்ண முடியும், பண்ணுவாங்க. இதை நான் கண்ணார முதல்ல ஒரு வீட்டில் ஒரு 2-2.5 வருஷம் கொஞ்சம் வெளியே போயிருந்தோம். அந்த இடத்துல நடந்த ஒரு நிகழ்வு வந்து முன்னொரு பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அப்போது ஒரு மரத்துலேருந்து ஒரு நிகழ்வு நடந்ததுங்க. அந்த மக்களெல்லாம் சேர்ந்து சாமியெல்லாம் ஆடி அது சாமியாகவே ஆக்கி வேப்ப மரத்தை அதுக்கு ஒரு கதையும் கட்டி இது எல்லாமே நடந்து ஒரு 1.5-2 மணி நேரத்துக்குள்ளே நடந்த ஒரு நிகழ்வு. ஸோ நம்ம மக்கள்னால விவரமாக சூப்பராக அதை செய்ய முடியும். அப்போ பின்ன ஒரு காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் என்ன அதை சொல்லிகிட்டு இருக்கிற மனுஷன் பார்த்தீங்கன்னா, இன்னொரு 1000 வருஷத்துக்கு ஒரு நிலை நிற்கிற அளவுக்கு இது நடக்குது அப்படிங்கிறார். 1000 வருஷமோ இல்லையோ, சொல்லக்கூடிய மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவருடைய சந்ததி இருக்கிற நாள் வரைக்கும் வேணுங்கிற அளவுக்கு பொருளை சேர்த்திக்கிறதுக்கும் புகழை சேர்த்திக்கிறதுக்கு உண்டான காரியம் இவருக்கு நடக்குது. ஏன் நான் அது சொல்ல வந்தேன்னா, இன்றைக்கி நான் யாரையுமே நேரடியாக சொல்லணும்னு அவசியம் இல்லை தான் சொன்னேன். நான் யாரையும் அன்றைக்கி குத்தி காட்டவோ எது சொல்லவும் இல்லை. நான் மறைமுகமாக உங்களுக்கு வந்து சொல்ல வேண்டிய செய்தி சொன்னேன், எது உண்மை எது பொய் அப்படின்னு சொல்லி. ஏன் சொன்னேன்? பேசக்கூடிய மனுஷன் பேசுகிறத கேட்டிங்கனாலே பேச்சு ஆரம்பத்துக்கும் பேச்சு நடுவில் போகும்பொழுது அவர் பேசுகிற பேச்சுக்கே முன்னுக்கு முரணாக தான் அவர் பேசுகிறார். நிறைய பேர் அதை கவனிக்கிறீங்களான்னு கூட தெரியல. அப்போது இது சொல்லும்போது அப்புறம் கடைசியில் நம்ம மக்களை என்ன பண்ணிட்டாங்க, நானே மறைமுகமாக சூசகமாக சொன்னேன், நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அதான் எங்கப்பம் குதிரைக்குள்ளே இல்லைன்னா அவங்களே எல்லாம் இப்போ கமெண்ட்டே போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா இந்த அளவுக்கு தானே இருக்குது உங்களுக்கு புத்தி அப்படின்னு நினச்சி நானும் விட்டுட்டேன். எல்லோரும் எனக்கு அது நடக்குது இது நடக்குதுங்கிற பார்த்தீங்களா? நான் இப்போது அதுக்கு பதில் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா ஏதோ ஒரு காரியத்தினால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வேண்டது நடக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். என்னால் வந்து இதனால் இல்லைன்னு என்னால் சொல்ல முடியும். பட் நான் உங்களுடைய அந்த நடக்கிறத நான் கெடுக்க விரும்பலை. உங்களுக்கு நம்பிக்கை எங்கே இருக்கா? சந்தோஷம். நான் அதை கெடுக்கிறதுக்கு விரும்பப்பட்ட ஆள் கிடையாது. நான் யாருக்கிட்ட நேரடியாக படிக்கிறேன், எனக்கு யார் குருமார்கள்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அது வரைக்கும் நான் எது சரி எது தவறுன்னு என்னை வந்து விளக்கி நிறுத்தி காட்டக்கூடிய அளவுக்கு அறிவு அப்படிங்கிறத வந்து பெரியவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஏற்பதும் ஏற்பாதும் அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது. நான் யாருடைய வாழ்க்கையில் நான் கொடுக்க வர்றதே கிடையாது. நான் சொல்கிறது சொல்லிகிட்டே தான் இருப்பேன். இப்படி போகாதீங்க, இது தவறு, இந்த வழி உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்காதுன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அந்த இடத்துல ஒன்றா நான் பர்சனலாக செருப்படி தின்றுருப்பேன், இல்லை தின்னவன் எவனாவது பார்த்துருப்பேன். இது 2 தான். சரிங்களா? ஸோ அதனால் சொல்கிறேன், ஏற்பதும் ஏற்காதும் அவரவருடைய விருப்பம். ஆனால் உங்களுடைய மனசு வந்து ஒரு நிலைப்பட்டு நிற்கிதா, இதனால் எனக்கு ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்கிறீங்க, சந்தோஷம். உங்கள் பேரையே 10 தடவை வேணான்னு சொல்லி காரியம் நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா நடக்கும். அதுக்குண்டான காணொலிகள் நம்மளுடைய 2 சேனல்லையுமே ஏகப்பட்ட காணொலிகள் பார்த்துருக்கோம், ஏன் வந்து மனசில் நினைக்கிறதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி. பட் எனிவே, நம்மளுடைய நவீன் இன்ஃபென்ட் தம்பி அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த இலுமினாட்டி மேலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அதற்கு ஏற்றார் போலவே இப்போ வரும் படங்களில் வந்து முன்னே அறிவிப்பதாக டீகோடிங் நிறைய செய்கிறாங்க. அன்பே சிவத்தில் சொன்னது போல் சுனாமி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் கார்ப்பரேட்காரங்க நிறைய விளையாடுறாங்க. அண்டு இந்த ஹார்ப்புன்னு சொல்லிட்டு நம்மளுடைய கிளைமேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் இந்த உலக அளத்தில் நிறைய இடங்களில் இருப்பதாக சொல்லப்படுது. மறைமுகமாக இருக்குது அப்படின்னும், எல்லா அரசாங்கமும் வந்து அதற்கு உட்பட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு குழு கட்டுப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியும் பேச்சு போகுது. இந்த பேச்சு உண்மையாக இல்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட சுற்றி பார்த்தோம்னா எல்லாருமே அயோக்கிய பைய மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அப்படின்னு இல்லை. இப்போது நம்மளுடைய அந்த
சேரன் அகாடமி ஹுசைன்கார் போடுறாரு பார்த்தீங்களா, எல்லாம் நம்ம எஃப்எஸ்எஸ்ஐனுடைய லட்சணத்துக்கு கிளின்னு கிழிப்பார் பார்த்தீங்களா மனுஷன். அப்போது ஒரு கார்ப்பரேட் தப்பு பண்ணுறானா, தப்பு பண்ணுறதுக்கு இங்கே சரி நெறிமுறைப்படுத்த வேண்டிய அரசாங்கம் பண்ணுறதில்ல, எல்லாம் வாங்கிட்டு விட்டுறாங்க. அப்போ ஒரு கார்ப்பரேட் ஒரு அஜெண்டா உள்ளே கொண்டு நிறுத்துகிறான் இல்லையா. அப்புறம் இந்த அறிவியல் பேசுகிற நல்ல நிறைய ஆட்கள்லாம் உண்டு. ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னனால நீங்கள் உடனே விவரத்தானே சொன்னீங்க அப்படின்றீங்க. ஸோ அதனால் நிறைய பேர் உண்டு. எதை எடுத்தாலுமே வந்து இல்லைன்னு சொல்கிறது அவர்களுடைய ஒரு வரம்பு, சரிங்களா. ஏன்னா இந்த நாட்டாம படத்தில் விஜயகுமார் அவர் நடிக்கும்போது அப்படின்னொன்னே இந்த போசி தூக்கிட்டு ஒருத்தர் இப்படி குறுக்கு ஓடி வந்து புடிச்சுன்னு துப்புவார். இந்த விஜயகுமார் கேரக்டரில் இருக்கிறவங்க தான் ஆங்கிலேயர்கள், ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்கிறாங்க. இந்த சொம்பை தூக்கிட்டு போகிறாங்கல்ல, அவங்க தான் நம்ம ஊரில் நிறைய அறிவியல் பேசக்கூடிய சொம்புகள், சரிங்களா. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மக்களோ நம்மளுடைய மூதாதையரோ நம்மளுடைய கலாச்சாரமோ ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அது எல்லாமே முட்டாள்தனமாக தான் அவங்க கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதே ஆங்கிலேயர் தூக்கி சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, சொம்பை தூக்கிட்டே ஓடுவாங்க. ஸோ அந்த மாதிரி உண்டான ஆட்களுங்க இவங்க எல்லாமே ஒவ்வொரு அஜெண்டா பார்ட்டிகள் தான். இப்போ இதில் என்னென்னா, இவங்களே வந்து ஒரு வீடியோவும் போடுவாங்க. என்னென்னு வீடியோ போடுவாங்க, இந்த மாதிரி அஜெண்டா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியோ, இல்லை கான்ஸ்பிரசி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் மக்களை முட்டாள் செய்கிறார்கள்னு. ஏய் நீயே அந்த வேலையை தாண்டா பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் அப்படி பாலிஷாக பேசுகிறதுனால நிறைய பேர் அவங்களையும் பார்க்குறாங்க. அவங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் இலுமினாட்டியினுடைய கைக்கூலிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகளாக அதை தனியாக பேசுகிறக்கு ஆட்கள் உண்டு. ஒரு கூட்டமாக இருந்து ஒரு வேலையை செய்யலைன்னாலுமே தன்னிச்சையாக என்னுடைய சுயநலத்திற்காக நான் ஒரு காரியம் செய்கிறேன்னு செஞ்சு சமுதாயத்துக்கு எடுக்கக்கூடிய ஆட்கள் உண்டு. இன்றைக்கி எத்தனையோ யூடியூப் சேனல் வந்துருச்சு இல்லையா. எனக்கு திறமையே இல்லைனாலும் பரவாயில்ல, அடுத்தவனை கிண்டல் கேலி பேசி கேவல பேசி காசு சம்பாதிக்கிற நிறைய பேர் வந்துருச்சு. மக்களுக்கு வந்து நன்மையோ தீமையோ அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. கண்டதையும் பேசுவேன், கண்டதையும் நான் வீடியோவில் காமிப்பேன். அதனால் அடுத்தவனுடைய மனம் நோகுமா நோகாது, அதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. அடுத்தவன் நல்லது சொல்கிறான், நான் சொல்கிறதுனால அவன் சொல்லக்கூடிய நல்லது கெடுது, அதனால மக்களுக்கு போய் சேர்றது தடைபடுதுங்க, அதெல்லாம் எனக்கு யோசிக்கிறது இல்லை. இதை பேசினேன்னா எனக்கு காசு ஒன்று வருதா, பேர் புகழ் கிடையாது, அதை மட்டும் நான் பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸ் இன்றைக்கி உண்டு. அப்போ இதெல்லாம் இலுமினாட்டி அஜெண்டாவனுடைய வேலை இல்லை, இது அவனுடைய சுயநலம், சரிங்களா, அவனுடைய சுயநலம். ஸோ இன்றைக்கி சூழல் அப்படி போகுது. இது எல்லாத்தையும் கலெக்டிவாக வச்சு நீங்கள் இலுமினாட்டின்னு சொல்லணுமா சொல்லிட்டு போங்க. பட்டு நாள் அப்படி தான் போயிட்டுருக்கு. அவன் அறிவு இருந்தால் பொழைச்சி தப்பிச்சிக்க வேண்டியதுதான். அடுத்து அவரே ரெண்டாவது கேள்வி, நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்னது போலவே உலக அழிவு நடக்கும் போல் இருக்கே, அதற்கு ஏற்றாற் போல் போர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சொல்ல சாமி, நான் தீர்க்கதரிசியெல்லாம் கிடையாது, நான் ஒரு நூல் படித்தேன், நூலில் இருக்கிற செய்தியே சொன்னேன், அவ்வளோதான். அந்த வகையில் நான் சொன்னேன்னா ஆமாம், ஆனால் நான் பிட்டு காப்பி தான் சரிங்களா. வந்துட்டு தான் இருக்குது தம்பி, வேறு என்ன சொல்ல. இன்றைக்கி மக்களினுடைய மனநிலை அப்படி இருக்குது. இப்போது நேற்று நானும் எங்கள் அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம், அப்புறம் போர் நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஆங்கிள்லேருந்து பார்த்திங்கன்னா அது வெறும் ஒரு ஆக்டிங் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு நிறைய பொறுமையாக உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஏன் பண்ணா, இதுக்கு என்ன பண்ணா, இது பண்ணினதுனால என்ன ஆச்சு, அங்கேருந்து என்ன ரெஸ்பான்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தேர்தல் வரப்போகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்த வருஷம் தேர்தல் வர்றதுக்கு இத்தனை பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டுருக்கு. உங்கள் வீட்டு பக்கத்தில் தண்ணி வர்றதெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை சரியாக தண்ணி வந்துடும். நீங்கள் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உடனே அந்த கம்ப்ளைண்ட் நடந்துடும். எல்லாம் இன்னொரு ஒரு வருஷத்துக்கு எல்லாம் சரியாக இருக்கும், சரிங்களா. இது வந்து நாடளவில் பயங்கரமான ஒரு மாற்றத்தை நாங்கள் அப்படி பண்ணுறோம். அதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு நல்லா தான் இருக்கும். பின்ன அப்புறம் எல்லாம் பழைய உருடி கதவுத்தோடின்னு மாறி போயிடும், அவ்வளோதான், சரிங்களா. இதையும் வச்சு உலக அழிவையும் வச்சு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வருஷம் கழித்து பார்ப்போம் பின்ன என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் அந்த யுகா ஷிஃப்ட்டுன்னு சொல்லி அந்த நூலில் வந்து 2025 வந்து கலியுகத்தினுடைய முடிவு, அழிவிற்குண்டான முடிவு ஆரம்பம்ங்கிறார். இன்னும் அந்த சாப்டருக்கு வரல, நானும் இன்னும் படிக்கல. அதை படிச்சுட்டு வீடியோ போடுறேன். அப்போ அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ போடுறது எல்லாத்தையும் விட்டு போட்டு முக்தி அடைய செல்லும் ப்ராசஸில் முழுமையாக சென்று விட்டீர்களா, இந்த வாழ்க்கை முடிவதற்குள் சென்று விட்டீர்களாவா சென்று விடுவீர்களா இந்த வாழ்க்கை முடிவதற்குள் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அம்மா இருக்கிறாங்க, பாவம், அவங்கள விட்டுட்டெல்லாம் என்னால் போக முடியாது. பாவம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் அவங்க சுயதேவைக்காக வந்தோம். நான் இல்லைனாலும் அவங்கள பார்த்துக்க முடியும். எனக்கு இன்னும் மனசு பக்குவம் இல்லை, அப்படி வச்சுக்கலாம், அதுதான் கரெக்டு. அவங்கள நான் பாவம்னு சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு இன்னும் மனசு அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற அளவுக்கு பக்குவம் இல்லை. நம்ம வேறு மினி கூப்பர் வாங்கணும்ல, அப்புறம் அதுக்குள்ளே எப்படி ஞானத்துக்கு போகிறது. போகலாம். ஆனால் அதற்கு உண்டான பயிற்சிகளில் வந்து நம்ம இருந்துக்கிட்டு தான் இருக்கோம்.
உடலை மனதளவில் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க பெரியவங்க. பார்ப்போம் திருவருள் என்ன நடக்குதோ அது கண்டிப்பாக நடக்கும். உங்களுக்கு டோட்டல் ப்ரானிக் ஹீலிங்கில் ஏதாவது மைனஸ் பாயிண்ட் இருக்கிறதா? ஒன்றும் இல்லை. இட்ஸ் a வெரி பெஸ்ட் சிஸ்டம். இல்லை என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், அங்கே பாடம் படிக்க போனீங்கன்னா அவங்களே ஓப்பனாகவே சொல்லுவாங்க, எல்லா வித்தையும் உங்கள்கிட்ட இருந்து தான்டா எடுத்திருக்கேன், உனக்கு நீ இன்னும் அதை பயிற்சியும் பண்ணிகிட்டு இருக்கிற, ஒரு சிலதை தின்னு மண்ணை தின்னுட்டீங்க எல்லாத்தையும், ஆனால் அதனுடைய அர்த்தம் தெரியறதில்ல. மண்ணை தின்னது தான், அது என்னன்னு தெரியறதில்ல. நான் அதையும் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட்டேன். ஒன்று. இன்னொன்று, நீ பண்ணிகிட்டு இருக்கிற காரியம் ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற, அதனோட நான் அர்த்தம் தெரியாமல் பண்ணிகிட்டு இருக்கிறனால அதனுடைய பலன் அனுபவிக்க தெரியல. நான் அதையும் எடுத்துட்டேன். அதை எடுத்து கன்சல்டேட் பண்ணி ஒரு சிலபஸாக நான் உனக்கு கொடுத்துட்டேன். எவ்வளோதான். இதுதான் நடக்குது. இது இங்கே அங்கே பாடம் படிக்கும்போது இது சொல்லியே சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் மைனஸ் பாயிண்ட்டுன்னு எதுவும் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. கொஞ்சம் ஹையர் லெவல் போகும்பொழுது ஆப்வியஸ்லி அவங்களுடைய அந்த இதை மாஸ் மார்க்கெட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்யத்தான் செய்கிறாங்க, இல்லைன்னு கிடையாது. இது யாராக இருந்தாலும் நடக்கிறது தானே. சைவர்கள்ட்ட போங்க, சிவன் தான் பெருசுன்னு சொல்லி வாதுக்கு போவாங்க. வைணவர்கள்ட்ட போங்க, திருமால் தான் சரி இதுன்னு வாதுக்கு போவாங்க. இதே ஒவ்வொரு சாமிக்கு நடக்குது. இதே தான். இப்போ கிறிஸ்துவர் பாருங்கள், கன்வெர்ட் பண்ணுறாங்களா, போகிறாங்க. இஸ்லாமியர் பாருங்க, அவங்களும் கன்வெர்ட் பண்ணுறாங்க, போகிறாங்க. எல்லா இடத்துலையும் கன்வர்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் இவங்களையும் இவங்களை பெருசு பண்ணிக்கிறது கன்வர்ஷன் பண்ணுறாங்களா நடக்குது. இது எங்கே பார்ப்போம்னா ஒரு ஹையர் லெவலில் போகும்பொழுது பார்ப்போம். பட் அவங்க அதை வலுக்கட்டாயப்படுத்தி துணிக்கிறது இல்லை. ஆனால் அதுக்கேற்றாற் போல் ஒரு சில வேலைகள் செய்கிறாங்க. பட் தட் இஸ் ஓகே. அப்படி ஒன்றும் பெரிய நம்ம பார்த்துராத ஒரு காரியத்தையோ ஏதோ ஒன்று அவங்க பண்ணுற மாதிரி இல்லை. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. அங்கே சொல்லித்தரக்கூடிய பயிற்சி நம்மளுடைய மனோநிலையும் உடல்நிலையும் நம்மை போல பிற உயிர்கள்னே வச்சுக்கலாம். வெறும் நம்ம மனுஷனை மட்டும் இல்லை, பிற உயிர்களையே குணப்படுத்தி அதை ஒரு நல்லது ஒரு நிலை கொண்டு வர உதவுதா? 100% உதவுதில்லை. எந்த விதமான தவறுமே கிடையாது. அது மட்டும் நமக்கு இப்போ எது ஒன்றுலையும் மோசத்தை மட்டுமே பார்க்கக்கூடிய மாதிரி இன்றைக்கி சூழல் நம்மளுடைய சமுதாயம் அப்படி ஆகிப்போச்சு. ஏகப்பட்ட நல்லது இருக்குது, அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். மோசம் கண்ணுக்கு தெரியுதா, அந்த இடத்த விட்டு வெளியே வந்தால் போதும். பள்ளிக்கூடம் படிக்கும் போதுலேருந்து எனக்கும் என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலருக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஏதாவது புதுசாக தெரியாத ஒரு கட்டடத்துக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய கழிவறைகள் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் கவனித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். மொத்த கட்டடத்தினுடைய ப்ளூ பிரிண்ட் ஈஸியாக உங்களால் எடுத்துட முடியும். ஏன்னா கழிவறைகள் ஒரு ஜாயிண்ட்டில் தான் இருக்கும். நீங்கள் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா கழிவறைகள் ஞாபகம் வச்சுட்டே வந்தீங்கன்னா போதும். இப்போ மேட்ரு உங்களுக்கு கழிவறையான்னு கேட்டால் இல்லை, கழிவறை உங்களுக்கு ஹெல்ப்பு தான் பண்ணுது. நீங்கள் அதை தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அதை ஒதுக்கி நிறுத்திட்டு மற்ற கட்டடத்தை யூஸ் பண்ணி, கட்டடம் தான் உங்களுக்கு இப்போ முக்கியம். அதுபோல் ஒன்றில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கெட்டது என்னென்னு தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அதை பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. அதை பயன்படுத்த வேண்டிய சூழல் அப்படின்னு ஒன்று வருமா? எப்பவுமே வரும். ஆனால் கெட்டதை பயன்படுத்த வேண்டாம். அதிலிருந்து நம்ம விலகி நின்றுக்குவதற்கு, இல்லை பிறருக்கு நல்ல உபதேசம் பண்ணி நாம் கடைசி வரைக்கும் நல்லவங்களாகவே இருக்கிறதுக்கு அதை பயன்படுத்திட்டு போவோமே. களவும் கற்று மர சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் குறை பேசுகிறத விட்டு போட்டு இதில் இருக்கக்கூடிய நிறை என்னங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் அதில் பயணிப்போமே, தப்பு இல்லையா? இல்லையா? MSSV ஷர்மி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வீடியோ பார்ப்பது மூலம் தெரிந்து புரிந்து கொண்டது அப்படின்னா என்னென்னா, இறை அப்படிங்கிறது ஒன்று அப்படிங்கிறது தான். அது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. மற்றபடி கோவில் தெய்வங்கள் அனைத்தும் நாம் ஆரம்ப காலகட்டத்தில் மனதை நேர்படுத்த பெரியவர்கள் வகுத்த ஒரு பாதை அப்படின்னா எனக்கு ஒரு சந்தேகம் இதுதான். அதாவது சிவபெருமான் முருகப்பெருமான் கூட உண்மை இல்லையா? சிவ குடும்பமே ஒரு கற்பனையா? திருவிளையாடல், கந்தபுராணம், நமது சமய கதைகள் அனைத்தும் கற்பனையா? அவர்கள் உண்மையில் இல்லையா என்பது மனதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ நான் நம்புகிறேன், எனக்கு அது இல்லைன்னு சொல்லும்போது மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. இல்லைன்னு சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாது. இதுதான் உண்மை. ஏன்னா சிவன்கிற ஒரு பேரில் ஒரு பராக்கிரமசாலி இந்த மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வந்திருப்பாரா? வந்திருக்கலாம், தெரியாது. நம்மளுடைய திருவிளையாடல் புராணத்தில் சுந்தரமூர்த்தியாக ஒரு வரார் இல்லையா, சுந்தர பாண்டியராக வரார் பார்த்தீங்க இல்லையா? அப்போ அவரை ஈசனுடைய திருவருளாக தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது உமையன்னை வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க பேர் என்ன மறந்து போச்சு. எப்போ அந்த திருவிளையாடல் சொல்லும் போதே அவங்க பேர் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. தடாதகை பிராட்டியார் அவங்க வராங்க. உமையன்னையை தான் நம்ம சொல்கிறோம். அடுத்தது உக்கரபாண்டியரை யார் சொல்கிறோம்? முருகனாரே வந்ததாக தான் நம்ம சொல்கிறோம். இது நம்ம அதுபோல் அப்போ அதுக்கு முன்னதாகவே அவர்களை பற்றின செய்திகள் அப்படிங்கிறது இருக்குது. இது எப்படி வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. யாரோ ஏதோ சொன்னதை இது பண்ணிக்கிறோம். ஆனால் இந்த புராண கதைகளின்படி பார்க்கும் பொழுது கதையின் ரூபமாக இப்போ ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கும். அந்த நிகழ்வுகளை மிகைப்படுத்தி
அப்படியே அதை வந்து ஆன்மீகத்தோடவே அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ ஒரு புராணத்தில் பார்க்கறது அப்படிங்கிறது வந்து 100% அப்படியே நடந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அவசியம் கிடையாது. இல்லைன்னா 100% அப்படியே நடந்திருந்திருக்கலாமா இருக்கும். ஆனால் அதை சொல்லக்கூடிய விதம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்ம முன்னேற்றத்திற்கு உண்டானதே இருக்கும். முதல் உடல் அளவுலையோ நம்மளுடைய வாழ்வியல் அளவுலையோ மனதனுடைய மாற்றத்தை பற்றியே அப்படியே கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இதை டீசைஃபர் பண்ணி சொல்கிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி யாருக்கும் அந்தளவுக்கு அறிவு கிடையாது. ஏன்னா இது உண்மையாக நடந்துதான் நான் ஏது சான்று, யார் போய் பார்த்துட்டு வந்தா, எங்கே இருக்குது, ஏதாவது நிலத்தை நோண்டி ஏதாவது எடுத்து வச்சுருக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. சரி, நிலத்தை நோண்டி எடுத்தால் தான் எங்கே இருக்குது, என்ன இருக்குது? இங்கே மதுரையில் 7 கடல் சங்கமித்த இடம் இருக்குது, வாவி இருக்குதுன்னு இன்றைக்கி அந்த இடம் நம்ம மக்கள்கிட்ட அந்த வீடியோ போடும்போது கேட்கும்போது அத்தனை பேர் அது கடத்தருவாக இருக்குங்கிறாங்க மதுரைக்காரங்களாம். அப்போ போச்சு 7 கடல் இன்றைக்கி போய் சொல்ல முடியுமா? இங்கே வாவி 7 கடல் சேர்ந்து வாவி இருக்குது, ஈசனார் வரவழைத்தாருன்னு இன்றைக்கி அறிவியல் பேசுகிறேன் என்ன சொல்லுவான் தெரியுமா? ஓடா பைத்தியாராம்பான். உண்மையாலுமே அந்த இடத்துல 7 கடல் வாவி இருந்திருந்ததுன்னா நம்ம மக்கள் அதை போய் அழிச்சிருந்தாங்கன்னா இப்போ இந்த பைத்தியக்காரன் நம்மளை பைத்தியக்காரன் சொல்கிறான் பாருங்க. இப்போ நம்ம பைத்தியக்காரங்கிற மாதிரி ஆயிப்போச்சு பார்த்தீங்களா? ஏன்னா நம்மக்கிட்ட இருந்ததை நம்ம தொலைச்சிட்டோங்கிற அந்த ஒரே காரணத்தினால. ஓர் அறிவு கூட இல்லாத ஒரு ஜென்மம் நம்மளை பைத்தியம்னு சொல்லுது. ஆனால் நம்ம அதை ஏற்றுக்க வேண்டிய ஒரு சூழல். இப்படி தான் நம்மளுடைய புராணங்கள் இது உண்மையாக பொய்யானே தெரியாத ஒரு சூழலில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆன்மீக சம்பந்தமாக பார்க்கும் பொழுது ஓரளவு அதை நம்ம வந்து அலசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது இது வந்து இந்த உடல் தத்துவம்ப்பா, இது உயிர் தத்துவம்ப்பா, இது வந்து மறைமுகமாக ஆன்ம முன்னேற்றத்துக்கு உண்டான தத்துவம்ப்பா, வாழ்க்கை நெறிக்கு உண்டான தத்துவம்ப்பா, இப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு மாதிரி சொற்பொழிவுகள் நடப்பதும், ஆசிரியர்கள் நல்லதொரு ஆசிரியர்கள் வந்து இந்த அண்டை நமக்கு அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஆசிரியர்கள் வாயிலாகவும் நம்ம கேட்குறோம். இப்படி தான் நம்ம வண்டி இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது நான் உங்களுக்கு உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்ன்னு சொல்ல முடியாது. அவர்கள் வாழ்ந்தார்களா வாழலையான்னு நான் எப்படி சொல்கிறது? யாருக்குமே தெரியாது. நீங்கள் நம்பினா அது உண்மை, நம்பலைன்னா உண்மை இல்லை. ஆக மொத்தம் ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறதும் இறைநிலை அப்படிங்கிறது என்ன, மனசு ஒருநிலைப்படுத்தி பேசாமல் அமைதியாக உட்காந்தா இறையினுடைய உருவம் அமைப்பு இறை என்னங்கிறது தெரிஞ்சு அதோட போய் கலப்போம், அவ்வளோதான். அதுதான் உண்மைங்கிறது நம்ம தெரியும். மற்றபடி வேறு நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இது மேலே அதனால தான் இதெல்லாம் நான் விட்டுட்டேன். பேசாமல் அந்த ஈடுபாடுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு கதையை படிக்கிறேன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஈடுபாடு இருக்குது, அதனால நான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் செய்திகள் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு உதவியாக இருக்குது, நான் பண்ணுறேனே தவிர உண்மை நிலையை வந்து நமக்கு காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மனசு அலைவாய் விடுறதுல அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சதுனால நான் பேசாமல் ஆகிட்டேன். அவ்வளோதான், இதுதான் உண்மை. சரிதானுங்களே? ஓகே. சசிராம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன கேட்குறாருன்னா, நேற்று இவரை போட்ட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எப்படி வந்து சக்கரங்கள் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களை எப்படி குணம் செய்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு, ஹீலிங் சக்கராஸ்ன்னு சொல்லிட்டு நேற்று என்டி டாக்ஸில் வீடியோ வந்திருக்கு. ஸோ அதில் ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, சக்கரங்கள் பழுதடைந்தால் எப்படி செய்ய வேண்டும்னு சொல்லிட்டுன்ட்டு, சூரிய நமஸ்காரம் செய்யுங்க தினமும். அந்த சூரியன் வந்து உதித்து வரக்கூடிய அந்த கால பொழுது இருக்கு பாருங்க, அந்த ஆரஞ்சு கலரில் இருந்து அப்படியே வெள்ளை ஆகிறதுக்கு மத்தியில் அந்த பகுதியில் இப்படி பொழுதில் 12 தடவை எங்களை யோகா மாஸ்டர் சொல்லுவார், குறைந்தபட்சம் அது 12 தடவையாவது அந்த மொத்த சைக்கிளும் செய்யணும். 12 எக்ஸசைஸ் இருக்குது பார்த்தீங்களா, குனிஞ்சு நிமிடுறது, அது ஒன்று 12 தடவை ஒரு சைக்கிள் ஒன்று. ஸோ அது 12 சைக்கிள் நீங்கள் பண்ணணும். 20 சைக்கிள் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. நீங்கள் அதுக்கு மீறி செய்கிறீங்கன்னா அது உங்களுடைய வலுவை பொறுத்தது. 20 பெஸ்ட்டு, 12 விச் இஸ் வெரி ஓகே, ரெக்கமெண்டட். பட் எல்லாருனாலையும் ஆரம்ப காலத்தில் முடிவதுங்கிறது கஷ்டம்தான். 12 வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்கனாலே உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் வெளியே போயிடும். அந்த ஜாயிண்ட்லேருந்து நரம்பு நாளங்கள்லேருந்து எல்லாம் வேலை செய்யும். இதில் என்ன பியூட்டின்னா, சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது நம்மளுடைய தூள உடம்பும் நம்மளுடைய இந்த சக்தி உடல்னு இருக்கு பாருங்க, ரெண்டையுமே சுத்தம் செய்யக்கூடியது. ஸோ அதனால் அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு எக்ஸசைஸ். அந்த சூரிய வெளிச்சம் உங்கள் மேலே படுற மாதிரி நீங்கள் பண்ணணும். சரிங்களா? இப்போ அதுபோல் எனக்கு ஒரு வாய்ப்பு இல்லை, நான் என்ன பண்ணுறது? நானாக உங்களுக்கு வீடு கட்டி தர முடியும் இல்லையா? என்னால் முடியாதப்பா இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு, முடிஞ்சால் பண்ணித்தர்றேன். அது வரைக்கும் வீட்டுக்குள்ளேயாவது பண்ணுங்க. எனக்கு அப்படியே ஒரு சூழலும் இல்லை, வீடு கசகசன்னு இருக்குது, ஆண்டவனுக்கே வெளிச்சம், எனக்கு தெரியல. ஏதாவது கோயில் இருந்தால் அந்த இடத்துக்கு போய் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி கோயில்களில் அப்படி யாரும் பண்ணுறதில்ல. நம்ம போனால் ஜோக்கர் மாதிரி ஆயிடுறோம். தெரியலிங்க, ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சிக்கங்க. சரியா? ஓகே. நிதிஷ்குமார் அவர் என்ன கேட்குறாருன்னா, நம்ம விஞ்ஞான பைரவ தந்திரம் 5ஆம் பகுதி போட்டோம் இல்லையா, அதிலிருந்து ஒரு கேள்வி. எல்லையற்ற தன்மையாக நினைத்தால் மனதிற்குள் தோன்றுவது பிளாக் ஸ்பேஸ், கருமையான ஏதுமற்ற ஒரு தன்மை. அந்த கரு நிறம் கொண்டு தியானத்தால் நெகட்டிவ் இம்பேக்ட் வராதா அப்படின்ட்டு. அதான் கைத்தை பாம்புன்னு நினச்சி பயந்துட்டு ஓடுற கோப்பு தான்
மனுஷனுக்கு எதை சொன்னாலும் அதில் ஒரு நொட்டை தான் கண்டுபிடிக்க முடியுங்கிறது வந்து மனிதனுடைய இயல்பாகவே இன்றைக்கி மாறிப்போச்சு. அவர் என்ன புரிதல் இருக்காருன்னா கருப்பு அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் அப்படின்னு ஒரு இது. எம்டி ஸ்பேஸு என்னன்னு சொல்கிறாரு? கருப்புன்னு எப்படி சொல்கிறீங்க? உங்களுக்கு யார் சொன்னால் அது கருப்புன்னு யார் சொன்னால்? இது 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 கருப்புன்னு நம்ம சொல்கிறோமா? இது வந்து நமக்கு இது ஒரு பேர் வச்சுக்கிட்டோம், அவ்வளோதான். இதுக்கு பேர் கருப்புன்னு யார் சொன்னா? ஆதியில் இருந்துதா? அண்டத்தில் இருந்து தான் நான் வந்திருக்கோம். அப்போ அந்த அண்டம் கருப்பாக தான் இருக்குது. அப்போ நம்ம எல்லாருமே அந்த கருப்பினுடைய தன்மை கொண்டவர்கள் தானே. அப்போ நம்ம மொத்தமாகவே நெகட்டிவான ஒரு ஆட்களா? இல்லை நன்மை அப்படின்னு சொன்னால் அது ஒளி பொருந்தியது. ஒளின்னா வெள்ளையாக இருக்குன்னு யார் சொன்னா? இதெல்லாம் யார் சொன்னது? இப்படியெல்லாம் இருக்குன்னு யார் சொன்னது? யார் இந்த ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தினது? இறைங்கக்கூடிய ஆற்றல் இப்படி தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய அது யார் வரையறைப்படுத்தினா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் வந்து போகும்பொழுது எனக்கு ஒளி தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்களே, என்ன ஒளி நம்மளுக்கு எப்படி சொல்ல முடியும்? நமக்கு எப்படி புரியும்? இப்போ நான் லைட் எரியுது, நான் இதை வந்து வெள்ளையாக பார்க்குறேன் இல்லையா? இதே ஃப்ளாரசன் லைட் எரிஞ்சதுன்னா அதுவும் ஒளி தானே. இப்போ நம்ம பெரியவங்க ஒளி தோன்றும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒளி எப்படி இருக்கும்? கருப்பாக இருந்ததுன்னா இல்லையா? ஒவ்வொரு இடத்துல வெண்ணிற ஒளி தோன்றும்னு சொன்னால் பரவாயில்ல, சரி அப்படி ஒரு நூல் இருக்குது, அந்த இடத்துல ஓகே. வேற ஒரு இடத்துல ஒளி தோன்றும்னு சொல்கிறாங்க, எப்படி ஒளி தோன்றும்? இல்லைங்க அந்த நூலில் அதெல்லாம் விட்டுருங்க. இவர் ஒளி தோன்றும்னு மட்டும்தானே சொன்னார். அது அந்த இடத்துல அது நம்புறீங்கன்னா இந்த இடத்துல இதை நம்பணும்ல. அப்போ இந்த இடத்துல ஒளி தோன்றுறது ஏன்? இது சிவப்பு பச்சை கருப்பு ஏதோ ஒரு ஒளி தோன்றிருக்கணும்ல. ஸோ அதனால் இதெல்லாம் வந்து மனிதனுக்கு உண்டான சின்ன 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 இது இப்படி தான் இது இப்படி தான் அது ஒரு விளக்கத்திற்காக சொல்லக்கூடியது. அண்டம் வேறு எப்படி இருக்கும்? அண்டம் வேறு எப்படி இருக்கும்? நமக்கு தெரிஞ்சு ரெண்டே விஷயம்தான். ஒரு வெளிச்சம் இல்லாத ஒரு தன்மை, இவ்வளோதான். இப்போ இந்த வெளிச்சம் இல்லாத தன்மையும் ஒரு சக்தி தான், வெளிச்சமும் ஒரு சக்தி தான். நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வெளிச்சம்னு இருக்கக்கூடிய இடத்துல வெளிச்சம் அற்ற தன்மை குறைவாக இருக்குது, வெளிச்சம் இல்லாத தன்மையில் வெளிச்சங்கிறது குறைவாக இருக்குது, இவ்வளோதான். அப்போது இந்த குறைவாக இருக்கிறதுங்கிறது ஒரு தன்மை, ஆனால் அதிகமாக இருக்குல்ல, கருப்புங்கிறது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, வெளிச்சம் அற்ற தன்மை அதிகமாக இருக்குது, அதுவும் ஒரு சக்தி தாங்க. அதனால தான் இன்றைக்கி டார்க் மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் ஒரு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா? இயற்பியலில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அதெல்லாம் டார்க் மேட்டர் அப்படின்னு ஒன்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அது அந்த வெற்றிடத்தை வேறு எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு ஒரு விளக்கத்திற்கு சொல்கிறது, வெற்றிடத்து மேலே கவனம் வை அப்படின்னா அது கரு நேரத்தில் அப்படி கவனம் வை. அது உங்களுக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது கருநிறன்னு. கண்ணை மூணா தான் கருப்பாக இருக்குது. அப்போ என்ன முழுசும் கண்ணை மூணு நேரம் பூரா நம்ம நெகட்டிவாக தான் இருப்போம்னு அர்த்தமா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து குறுக்குத்தனமாக யோசிச்சுட்டே இருந்தோம்னா இந்த மூசா காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம்னு இருந்தாருங்க, அந்த காலத்தில் தான் ஒரு பஞ்சம் தீர்றதுக்கு ஒரு மாவட்ட பலியிடுன்னு ஒரு அசிரீரி கேட்கும். மாடு என்ன நேரத்தில் இருக்கணும், கொம்பு எப்படி இருக்கணும், புள்ளி இருக்குமா இருக்காதா, புள்ளி என்ன நேரத்தில் இருக்கணும், இங்கே அப்போ வால் எப்படி இருக்கணும், கால் எப்படி, கடைசியில் அப்படி ஒரு மாட்டையே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. பஞ்சம் தீரவே இல்லை, இந்த கோப்பு தான் ஆகும். கேள்வி கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது, ஆயுசுக்கு அதுக்கு வந்து முடிவே கிடையாது. ஏதோ ஒன்று சொன்னால் முதல்ல செய்யணும். முதல்ல செய்யறதுக்கு முன்னாடியே 1008 கேள்வி. எதுக்கு இவ்வளோ சந்தேகம் ஒரு மனுஷனுக்கு? அழிச்சிடும் இவ்வளோ சந்தேகம் ஒரு மனுஷனையே. அதனால் முதல்ல பயிற்சி முதல்ல செய்யறதுக்கு முன்னாடி அத்தானா டவுட்டு, உருப்படியான டவுட்டானா அதுவும் இல்லை சரிங்களா? ஏதாவது பயிற்சி செய்யுங்க முதல்ல, அதுக்கப்புறம் கேள்வி கேட்பீங்களாம்மா. சரி, கனு கிரஹா அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஹீலிங் ப்ராசஸ் அதிகமாக நடக்கிறதுக்கு அவாய்ட் இன் ஹீலிங் ப்ராசஸ் ஆஃப் தியானம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு உடலில் தன்மைகள் நல்லபடியான மாற்றம் ஏற்படுதில்லை, அதுக்கு ஏதாவது உணவுகளை வந்து நீக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கடுமையாக சீரணத்திற்கு வேலை அதிகமாக கொடுக்கறதுக்கு உண்டான உணவுகளை கொஞ்சம் நீக்குவது நல்லது. அப்போ என்ன மாமிசத்தை நீக்கிடுங்க. அப்போ சைவத்தில் எல்லாத்தையும் போட்டு வெளுன்னு வெளுக்கலாமா? இல்லை, மாமிசங்கிறது முட்டையும் நீக்கிடணும், மாமிசம் சதை அதையும் நீக்கிறது நல்லது. சைவத்துலேயுமே பார்த்திங்கன்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்திக்கக்கூடாது. அப்புறம் இந்த கேஸ் கொடுக்கக்கூடிய இதெல்லாம் இருக்குது, கிழங்கு வகைகள்லாம் இருக்குல்ல, அது சேர்த்திக்கூடாது. அதுக்கப்புறம் நிலத்துக்கு அடியில் வளரக்கூடிய கிழங்கு வகைகள், சேனை, உருளைக்கிழங்கு, ஸோ இந்த மாதிரி நிலத்துக்கு அடியில் அந்த வேர்லேருந்து வரக்கூடியது. இப்போ முள்ளங்கி எல்லாம் முள்ளங்கி வேர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த சேனைக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளி, மரவள்ளி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வேறு தான் அது சரிங்களா? அது வேரில் இந்த சக்தி சேர்த்து வைக்கிறது, அதெல்லாம் வந்து சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. வேறு என்னெல்லாம் இருக்குது? அதாங்க, அதிகமான எண்ணெய் சேர்த்திக்காமல் இருந்தால் சரியான சீரணத்துக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். காரத்தை வந்து கொஞ்சம் கூட குறைச்சிக்கிறது நல்லது, ஏன்னா உடம்பு வந்து ஹைப்பராக வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஸோ காரத்தை கொஞ்சம் மட்டுப்படுத்தி,
புளிப்புத்தன்மை கொண்ட எதாக இருந்தாலும் மட்டுப்படுத்திக்கிறது நல்லது. அப்புறம் என்ன இந்த ஜங்க் ஃபுட்டு ஆப்வியஸ்லி இல்லையா? ஸோ அந்த ஜங்க் ஃபுட்டு ஸோ அதை எல்லாத்தையும் நீக்கிறோம், 100% நீக்கிடுங்க. மைதா, கோதுமை. நேற்று ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன் பார்த்தீங்களா? நானும் இன்னும் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல, டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். கோதுமை தின்னா வயிற்றுக்குள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த குடலெல்லாம் பொத்தல் போட்டுருது அப்படின்னு சொல்லி ஏதோ ஆக்ஸ்ஃபோர்ட்லையா ஹார்வர்ட்லையா ஏதோ ஒரு ரிசர்ச் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் நேற்று ஸ்டோரி போட்டேன். பார்க்கலன்னு நான் வேணால் இன்னொரு தடவை அந்த ஸ்டோரி ரீஷேர் பண்ணி விட்றேன், போய் பாருங்கள். அப்படி ஒன்று சரிங்களா? அதனால் இந்த மாதிரி உணவுகளை வந்து சாத்வீகமான உணவுகளாக நம்ம எடுத்துக்கிறோம். சாத்வீகங்கிறது வந்து வெஜிடேரியனே ஆனாலும் அத்தனையும் வாரி கட்டி திங்கிறது அப்படிங்கிறது சாத்வீகம் கிடையாது. அதுலேயும் வந்து டயட் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இப்போது நம்ம அண்ணாச்சி முருங்கக்காய் அவரை சாப்பிட்டீங்கன்னு வைங்க, பொண்ணுங்களுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் தெரியாது, ஆம்பளைகளுக்கு அப்படி இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சூடு உண்டு பண்ணக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறது இருக்குது, ஸோ அதை கொஞ்சம் நீக்கிக்கிறது. இந்த மாதிரி தாங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இப்படி இதை பண்ணும்போது எவ்வளோ நாள் செய்ய? ஒரு 48 நாள் தொடர்ந்து அந்த அப்போது உணவு வந்து சுட சுட சமைச்சு சாப்பிட்ணும். இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்றது அதெல்லாம் அறவே ஆகாது சரிங்களா? அதெல்லாம் அறவே ஆகாது. ஸோ எதாக இருந்தாலும் அந்த அந்த உடனே சமைச்ச உடனே அதை சாப்பிட்டு சட்டி கழுவிடணும். அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஒரு 48 நாளைக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள். உடல் நல்லபடியான ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கு வந்து நிற்கும். சரிதானுங்களே? ஸோ இதான் இன்றைக்கு உண்டான கேள்விகளும் அதற்குண்டான பதில்கள் அப்படிங்கிறதும் பிடிச்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல என்ன பண்ணி நன்றி.